1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எக்ஸாமில் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் ஏன் மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரியுமா? யூனிட்ஸ் புரியலன்னா ஈஸி கொஸ்டின் கூட ஃபெயில் ஆகிடும். சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். 2 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் mm ஸ்கொயர் அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே, இப்போ நமக்கு வந்து 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். அவங்க எம்எம்ல தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, எம்எம்ல கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு mm ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 மீட்டர் அப்படின்றது எம்எம்ல எவ்வளோ வரும்? 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 mm அப்படின்னு நமக்கு தெரியும். 100 சென்டிமீட்டர் அப்படின்றதுக்கு அப்போ இந்த சைடு நான் என்ன பண்ணுறேன், 100ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு இந்த சைடு என்ன ஆகிடும், 100ஆல் நான் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகிடும், 100 × 10 1000 mmன்னு கிடச்சிரும். அப்போது 100 சென்டிமீட்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1000 mmன்னு எழுதிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 mm அப்படின்னு எழுதுறேன். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள், 2 mm மீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. மீட்டர் ஸ்கொயர்ன்றது என்ன, மீட்டர் இன்ட்டு மீட்டர் தானே. அப்போ எனக்கு 1 மீட்டரோட வேல்யூ 1000 mmன்னு தெரியும். அப்போ நான் மீட்டர் ஸ்கொயர் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு பதிலாக 1000 mm இன்ட்டு 1000 mm. அப்போது எனக்கு என்ன ஆகிடும், இங்கே ஒரு 30 இங்கே ஒரு 30 போட்டுக்குவீங்க. mm ஸ்கொயர் இந்த சைடு 1 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், 2 மீட்டர் ஸ்கொயரோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நான் இந்த சைடு மல்டிபிள் டு 2 பண்ணினா எனக்கு நான் இந்த சைடு மல்டிபிள் டு 2 பண்ணணும். கரெக்டாக 2 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 6 zeros போட்டுட்டு mm ஸ்கொயரில் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போது இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 2 இன்ட்டு 2 3 4 5 3 4 5 6 zeros போட்டுக்கணும். 10 பவர் 6ன்னு போட்டுக்கலாமா, 6 mm ஸ்கொயர். இப்போ 2 × 10 பவர் 6 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 4.6 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் டெசிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. 4.6 கிலோமீட்டர் என்பது டேஷ் டெசிமீட்டர். சரி, இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில யூனிட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும், எதுக்கு என்ன 10 பவர் வரும்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போது எழுதிக்கோங்க, டெசிக்கு என்ன வரும் 10 பவர் -1, சென்டிக்கு 10 பவர் -2, மில்லிக்கு 10 பவர் -3, மைக்ரோக்கு 10 பவர் -6, நானோக்கு 10 பவர் -9, பிக்கோக்கு 10 பவர் -12, ஃபெம்டோக்கு 10 பவர் -15, ஆட்டோக்கு 10 பவர் -18, செப்டோக்கு 10 பவர் -21, ஆக்டோக்கு 10 பவர் -24. இதே மாதிரி இது வந்து 10 பவர் மைனஸில் என்ன இருக்குது அப்படி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நீங்கள் 10 பவர் ப்ளஸ்லையும் என்ன பண்ணோம், யூனிட்ஸ் வரும். அதையும் என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெக்காக்கு 10 பவர் 1, ஹெக்டோக்கு 10 பவர் 2, கிலோக்கு 10 பவர் 3, மெகாக்கு 10 பவர் 6, ஜிகாக்கு 10 பவர் 9, டெராக்கு 10 பவர் 12, பெட்டாக்கு 10 பவர் 15, ஹெக்ஸாக்கு 10 பவர் 18, ஜெட்டாக்கு 10 பவர் 21, கியோட்டாக்கு 10 பவர் 24. இப்போ நமக்கு தெரியும் 1 கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர் அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மீட்டர்லேருந்து டெசிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரி, அப்போ எனக்கு பார்க்குற 1 மீட்டர்ன்றது உங்களுக்கு 10 டெசிமீட்டராக இருக்கும். என்ன ப்ரோ இங்கே 10 பவர் டெசினா -1ன்னு சொன்னீங்க, இங்கே மல்டிபிள் டு 1 மீட்டருக்கு இங்கிட்ட 10 ஆகுது அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசின்றது சின்ன வேல்யூ, மீட்டர்ன்றது
அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மீட்டர் டு டெசிமீட்டர் பண்ணிங்கன்னா வேல்யூவை கம்மி பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 mm சொல்கிறோம். ஏன்னா சென்டிமீட்டரோட வேல்யூ பெருசு, எம்எம்மோட வேல்யூ சின்னம். அதே மாதிரி தான் மீட்டரோட வேல்யூ பெருசு, டெசிமீட்டரோட வேல்யூ கம்மி. அதனால என்ன பண்ணுறோம், மல்டிபிள் டு 10 பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், டெசிமீட்டர் கிடச்சிரும். இப்போ வந்து நீங்கள் அதே இதில் வந்துட்டு எம்எம் டு சென்டிமீட்டர் மாற்றுறீங்கன்னா எம்எம்மோடது உங்களுக்கு குட்டி கம்மியாக இருக்கும், சென்டிமீட்டரோடது அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, டிவைடட் பை 10 பண்ணுவீங்க. 1 mm இஸ் ஈக்குவல் டு இந்த 10ங்கிறது வந்தீங்கன்னா 1/10 வந்துடும். அப்போது 10 பவர் இல்லை 0.1 சென்டிமீட்டர்னு என்ன ஆகிடும், ஒரு எம்எம்க்கு கிடைக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். மீட்டர்லேருந்து டெசிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுனால மல்டிபிள் டு 10 பண்ணுறோம். இதே நீங்கள் வந்து டெசிமீட்டர் டு மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா டிவைடட் பை 10 10⁻⁻1 பண்ணுவீங்க. வேல்யூ கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். அதனால எந்த வேல்யூ அதிகம் எந்த வேல்யூ கம்மின்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஓகே 1 மீட்டர்ன்றது 10 டெசிமீட்டர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கொஸ்டினில் பாருங்கள், நமக்கு 4.6 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டருக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நான் இந்த சைடு 4.6 மல்டிபிள் பண்ணேன்னா இந்த சைடு 4.6 மல்டிபிள் பண்ணணும். கரெக்டாக 4.6 இன்ட்டு 1000 மீட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு டிஜிட் என்னாகும், தள்ளி வரும், ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கலாமா, 4600 மீட்டர்ஸ்னு கிடைக்கும். எனக்கு வந்து மீட்டர்லேருந்து டெசிமீட்டருக்கு மாற்றுறதுக்கு மல்டிபிள் டு 10 பண்ணணும்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, மல்டிபிள் டு 10 பண்ணிங்கன்னா 46000 அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணும் கிடைக்கும். 46000ன்னு ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2 ounces இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிராம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் போடணும் அப்படின்னா இந்த வேல்யூ உங்களுக்கு தெரியணும். 1 ounceன்றது 28.349 கிராம்ஸ். இந்த வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 ounceன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே மல்டிபிள் டு 2ன்னு நான் போடுறேன் அப்படின்னா இந்த சைடு நான் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2 × 29.349 கிராம்ஸ். அப்போ 2 × 28.34 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 56.698ன்னு இப்படி போயிட்டுருக்கும். அப்போது 56.69 இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், 56.7 எடுத்துக்கலாமா, ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 3 cubic meters இஸ் ஈக்குவல் டு டேஷ் கியூபிக் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 3 கனமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கன சென்டிமீட்டர். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். நமக்கு தெரியும் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். கரெக்டாக கியூபிக் மீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது மீட்டர் கியூப்னு இருக்க போது, மீட்டர் கியூப்ன்றது மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர். ஓகேங்களா, அப்போ நான் இந்த சைடு என்ன பண்ணிக்கலாம், 100 சென்டிமீட்டர்ன்றதை இந்த மீட்ரு ஒரு 100 சென்டிமீட்டர் போடுறேன், அடுத்த மீட்டருக்கு ஒரு 100 சென்டிமீட்டர், அடுத்த மீட்டருக்கு இன்னொரு 100 சென்டிமீட்டர். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மீட்டர் கியூபோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்துட்டேன். கரெக்டாக இதுதான் மீட்டர் கியூபுக்கான 1 2 4 6 zeros. சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இருக்கனால சென்டிமீட்டர் கியூப் ஆகிடும். அவங்க வந்து ஒரு கியூபிக் மீட்டர்ஸ் கேட்கல, 3 கியூபிக் மீட்டர்ஸ் கேட்குறாங்க. அப்போ நான் இந்த சைடு 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னா இந்த சைடு 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன்னா 3 × 10⁻6 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். கரெக்டாக ஆப்ஷன் ஏல இருக்குது, ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவு மெனி கிராம்ஸ் ஆர் தேர் இன் 6 டெகாகிராம்ஸ். 6 டெகாகிராமில் எத்தனை கிராம் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே, 1 டெகாகிராம் அப்படின்றது 10 கிராம்ஸ்க்கு ஈக்குவல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்காக்கு என்ன வேல்யூ வரும் பாருங்கள், டெக்காக்கு 10⁻1. அப்போது இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க, 10⁻1 போட்டிங்கன்னா 10 கிராம்ஸ் ஆகிடுமா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி கிராம்ஸ் ஆர் தேர் இன் 6 டெகாகிராம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா 1 டெகாகிராமுக்கு தான் எனக்கு வேல்யூ தெரியும். அப்போ நான் இங்கே மல்டிபிள் டு 6 போட்டேன்னா எனக்கு நான் இந்த சைடும் மல்டிபிள் டு 6 பண்ணணும். 6 × 10 இஸ் ஈக்குவல் டு 60 கிராம்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2/5 கிலோவாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ் வாட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் 1 கிலோவாட் அப்படின்றது 1000 வாட்ஸ்ன்னு தெரியும்.
அவங்க சொல்லியிருக்கிறது என்ன 2/5 கிலோவாட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இந்த சைடு 2/5 மல்டிபிள் பண்ணுறேன்னா இந்த சைடும் 2/5 மல்டிபிள் பண்ணணும். கேன்சல் பண்ணிங்கன்னா 200 வந்துடும். 2 × 2 4, அப்புறம் 400 வாட்ஸ். 400 வாட்ஸ்ன்றது ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 0.5 kWh = டேஷ் ஜூல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு 1 kWh வேல்யூ என்னன்னு தெரியணும். kWh = 3.6 × 10⁶ ஜூல்ஸ் அப்படின்ற இந்த வேல்யூ தெரியணும். இது தெரியலன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 0.5 கிலோவாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நான் டிவைடட் பை 2 பண்ணிட்டேன்னா 1/2 வேல்யூ 0.5 kWh கிடச்சிருமா? இந்த சைடு நான் டிவைடட் பை 2 பண்ணிட்டேன்னா 1 பேலன்ஸ் ஒரு 1, அப்புறம் 16 இருக்குது, அப்போ 18. 1 பாயிண்ட் நடுவில் இருக்குது. 1.8 × 10⁶ ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்குமா? அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், 1.8 × 10⁶. ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த வெயிட் ஆஃப் அன் அயன் பிளாக் இஸ் 63 kg and 6 gram, then which of the following will be correct option அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இரும்பு கட்டி நிறை 63 கிலோகிராம் மற்றும் 6 கிராம் எனில் பின்வருவனவற்றில் எது சரியான விடையாக இருக்கும்னு கேட்குறாங்க. 63 கிலோகிராம், 1 கிலோகிராமோட வேல்யூ 1000 கிராம்னு நமக்கு தெரியும். அப்போ 63 கிலோகிராம்ன்றது இந்த சைடு 63ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, இங்கேயும் 63ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 63,000 கிடச்சிருமா? அவங்க 6 கிராம் அண்டுனா ப்ளஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன், ப்ளஸ் 6 கிராம். அப்போ இதில் என்ன பண்ணுங்க, 6 கிராமை ஆட் பண்ணுங்க. 60036 63,006 கிராம்னு கிடச்சிருக்கு. அவங்க வந்து எதுவுமே கிராமில் கொடுக்கல, கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணேன்னா அது என்ன ஆகிடும், 1000 பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், கிலோகிராமுக்கு கன்வெர்ட் ஆகிடும். கிராம் டு கிலோகிராம் 3 டிஜிட் பாயிண்ட் தள்ளி வரணும். அப்போது 63.006 கிலோகிராம். 63.006 கிலோகிராம்ன்றது ஆப்ஷன் சியில் இருக்குது. எதனால டிவைடட் பை 1000 பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தெரியும் 1000 கிராம்ன்றது 1 கிலோகிராம் அப்படின்னு தெரியும். ஆல்ரெடி எனக்கு இப்போ கிராமில் இருக்குது. இதை நான் கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்கள், 1 kg = 1000 கிராம். அப்போது இந்த 1000 நான் அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா எனக்கு 1 கிராம் = 1/1000 kg அப்படின்னு இருக்கும். எனக்கு தேவை 63,006 கிராமுக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு 63,006ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா இந்த சைடும் நான் 63,006ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதனால தான் என்ன பண்ணுறோம், டிவைடட் பை 1000 பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இங்கே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்? பின்வருவனவற்றில் எது சரியான தேர்வு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. வாட் பர் ஸ்டிரேடியன் அப்படின்றது யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வாட் பர் ஸ்டிரேடியன்றது உங்களுக்கு எதோட யூனிட்னா ரேடியன்ட் இன்டென்சிட்டியோட யூனிட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டானு கேட்டால் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. சரி, செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். வெலாசிட்டி இஸ் த எஸ்ஐ பேஸ் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டின்றது உங்களுக்கு டெரைவ்டு யூனிட். லென்த்து, மீட்ரு, டைம் நம்ம ஒரு 7 யூனிட் என்ன பண்ணியிருக்கோம், திரும்ப பார்த்துருக்கோம். அதில் வெலாசிட்டி வருதான்னு பார்த்தீங்கன்னா வராது. அப்போது இது பேஸ் யூனிட் கிடையாது, இது டெரைவ்டு யூனிட்னால இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 நியூட்டன் மீட்டர் = 0.987 நியூட்டன் மீட்டர்னு போட்டிருக்காங்க. 1 நியூட்டன் மீட்டரோட அது 1 ஜூல்னு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே 0.987 நியூட்டன் மீட்டர்னு போட்டிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. கேட்டல் இஸ் த யூனிட் ஆஃப் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி. இது தனியாகவே ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா? 273 டிகிரி செல்சியஸ் = டேஷ் கெல்வின் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், அந்த ஃபார்முலா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. C/5 = F - 32/9 = R/4 = K - 273/5. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், ரோமன், கெல்வின் இதில் 4ல் எது கொடுத்து எது கேட்டாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, செல்சியஸும் கெல்வினும் கொடுத்துருக்காங்க. இப்போ செல்சியஸ் கெல்வினோட வேல்யூ என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. C/5 is equal to K minus 273 divided by 5. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். C is equal to K minus 273 அப்படின்னு இருக்கு. எனக்கு செல்சியஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 273 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 273 அப்படின்னு போட்டுக்கிறேன். C equal to K minus 273 அப்படின்னு இருக்கு. இந்த மைனஸ் 273 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன்னா ப்ளஸ் 273 ஆகிடுமா, 273 ப்ளஸ் 273 அப்படின்னு ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு கேன்னு கிடைக்குமா, 6 14க்கு 4 ஒரு 1 4 + 1 5 546 அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், கெல்வினோட வேல்யூ கிடச்சிரும். ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா. 10 kg is equal to how many newtons அப்படின்னு கேட்குறாங்க. 10 கிலோகிராம் எத்தனை நியூட்டன்களுக்கு சமம் அப்படின்றதான் கொஸ்டின். நமக்கு தெரியும் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். மாஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10 kgன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும் 9.81 அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு கொஸ்டினில் சொல்லியிருந்தா தான் 10ன்னு எடுத்துக்கணும், இல்லைனா 9.81ன்ற வேல்யூ தான் போட்டுக்கணும். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா 10 × 9.81 is equal to 98.1 நியூட்டன்னு கிடைக்கும். 98.1ன்றது ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நியூட்டன் மைல் இஸ் த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். The SI unit of power is joule. 1 kilowatt is equal to 1000 watt. பின்வருவனவற்றில் எது சரியான கூட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நியூட்டன் மைல் என்பது தூரத்தின் அலகு, ஆற்றலின் SI அலகு ஜூல் ஆகும். 1 kilowatt is equal to 1000 wattsன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. நியூட்டன் மைல்ன்றது யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ், இது தப்பு. ஏன்னா நியூட்டன்ன்றது என்னது, ஃபோர்ஸுக்கான யூனிட். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வராது. டிஸ்டன்ஸுக்கு மீட்டர் தான் நம்ம போடுவோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாதுன்னு போடலாமா. அதை SI யூனிட் ஆஃப் பவர்ஸ் ஜூல்னு ரெண்டாவது யூனிட் கொடுத்துருக்காங்களாம், இதுவும் தப்பு. ஜூலுன்றது ஒர்க்கு இல்லைன்னா எனர்ஜி, ரெண்டுத்தோட யூனிட் தான் ஜூல். ஆனால் இங்கே பவரோட யூனிட்டு SI யூனிட் ஆஃப் பவர் இஸ் ஜூல்னு கொடுத்துருக்காங்க. பவருக்கு நமக்கு என்ன வரும்னு தெரியும், வாட் தான் வரும்னு தெரியும். அப்போ செகண்டும் தப்பு. 1 kilowatt is equal to 1000 wattsன்றது கரெக்ட், நமக்கு தெரியும். அப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டெரிவேட்டிவ் யூனிட் அப்படின்னு கேட்குறாங்க. பின்வருவனவற்றில் எது வழி அலகு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இதில் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எது அது இல்லையோ அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டோன்னா அது டெரிவேட்டிவ் யூனிட்டாக இருக்கும். கரெக்டாக. இப்போது மோல், கேண்டிலா, ஆம்பியர் இது எல்லாமே அந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் வரும்னு எனக்கு தெரியும். அப்போ அதில் எது வரலன்றது பார்த்தா வோல்ட் தான் வரல. அதனால் என்ன பண்ணிக்கலாம், வோல்ட்டை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள், 310 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, நமக்கு தெரிஞ்சதுலேருந்தே போவோம். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ன்றது எனக்கு தெரியும். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். கரெக்டாக. ஏன்னா நமக்கு சென்டிமீட்டரில் தான் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து 1000 மீட்டர் அப்படின்னு இருக்கு. இந்த சைடு நான் 1000ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த சைடும் 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும். கரெக்டாக. 1000 × 100. அப்போ இந்த சைடு 1 2 3 4 5 10⁵ சென்டிமீட்டர்னு கிடைக்கும் 1000 மீட்டரோட வேல்யூ. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கனக்குள்ள 1000 மீட்டருக்கு பதிலாக 10⁵ சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு 310 கிலோமீட்டருக்கு தேவை, 1 கிலோமீட்டருக்கு கேட்கல. அதனால இந்த சைடு 310ஆல் மல்டிபிள் பண்ணணும், இந்த சைடும் 310ஆல் மல்டிபிள் பண்ணணும். 310 × 10⁵ சென்டிமீட்டர். இப்போ ஆப்ஷனில் பார்க்குறேன் எல்லாம் 31 × பவர் 10 பவரில் இருக்குது. அப்போது இங்கே 31 மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 0வை பவரில் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா 10⁶ கிடைக்கும். 31 × 10⁶ சென்டிமீட்டர்ன்றது எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 350 கிராம் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மில்லிகிராம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, 1 கிலோகிராம் வந்து உங்களுக்கு 1000 கிராம்னு தெரியும். அதே மாதிரி 1 கிராம் அப்படின்றது 1000 மில்லிகிராம். ஓகேங்களா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 350 கிராம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சைடு நான் 350ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா இந்த சைடு 350ஆல் மல்டிபிள் பண்ணணும். 350 × 1000 மில்லிகிராம்.
அப்படின்னு இருக்கும். அப்போது 1 2 3 4 35 × 10⁴ மில்லிகிராம் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். 350 கிராமை மில்லிகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஆப்ஷன் சியில் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதான் நமக்கு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் லாஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட்? கெல்வின் இஸ் த யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். Ampere is the unit of current. 1 inch is equal to 25.4 centimeter. 1 gallon is equal to 4.54 liters. பின்வருவனவற்றில் எது தவறான கூற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெல்வின் என்பது வெப்பநிலையின் அலகு, ஆம்பியர் என்பது மின்னோட்டத்தின் அலகு, ஒரு அங்குலம்ன்றது 25.4 சென்டிமீட்டர், ஒரு கேலன்றது 4.54 லிட்டர். கெல்வின் இஸ் த யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் யூனிட் கெல்வின் தான். அப்போது ஃபஸ்ட்டு கரெக்டு. செகண்ட் பாருங்கள், ஆம்பியர் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட். யூனிட் ஆம்பியர் தான். அப்போ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டு. 1 inch is equal to 25.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. 1 inch அப்படின்றது 2.54 சென்டிமீட்டர். இதே நீங்கள் 25.4 mmன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டு. ஆனால் இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தப்பு. 1 gallon is equal to 4.54 liters. இதுவும் கரெக்ட். நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட்னு தான் கேட்டிருக்காங்க. தப்பாக இருக்கிறது ஆப்ஷன் 3 மட்டும்தான் தப்பாக இருக்குது. மூணாவது ஆப்ஷன் ஒன்லி 3 அப்படின்னு எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த நம்ம பேரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.